அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் 8, தொழுகையின் சிறப்புகளை பற்றிய ஒரு சிறிய காணொளி. தொழுகைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்க இருக்கும் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது சகாதா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பிறப்பு தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும். தொழுகை ஈருலகிலும் பிரகாசமாகும். தொழுகை சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். தொழுகை இறை நம்பிக்கைக்கு ஆதாரமாகும். தொழுகை ஈருலகிலும் வெற்றியாகும். தொழுகை பதவிகளை உயர்த்தும். தொழுகை பாவங்களை மன்னிக்கும். தொழுகை சுவனத்தில் நுழைவிக்கும் மகத்தான நற்செயலாகும். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகைக்கு வைக்கும் ஒவ்வொரு எட்டும் பாவங்களை மன்னிக்கும், பதவிகளை உயர்த்தும். தொழுகைக்கு வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதியப்படும். ஒரு தொழுகை மறு தொழுகைக்கு வரை நிகழ்த்த சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர் தொழுகையில் இருப்பவரை போன்றவரே ஆவார். தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவருக்கு வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். தனித்து தொழுபவரை விட கூட்டாக தொழுபவருக்கு 27 மடங்கு நன்மை அதிகம் உண்டு. நற்செயல்களில் தொழுகையே நாளை மறுமையில் முதல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தொழுகையின் மூலம் உள்ளம் அமைதி பெறும். தொழுகை நிம்மதியாகும். தொழுகை கண்குளிர்ச்சியாகும். தொழுகை நெருக்கடிகளை நீக்கும். தொழுகை கவலைகளை போக்கும். தொழுகை பாதுகாப்பாகும். தொழுகை சீராகிவிடும்போது ஏனைய நற்செயல்களும் சீராகிவிடும். தொழுகை சுவனத்தில் நுழைவிக்கும் ஒப்பந்தமாகும். தொழுகை இறைவன் முன்னால் நிற்கும் வணக்கமாகும். தொழுகை இறைவனிடம் உரையாடும் வணக்கமாகும். தொழுகை இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் வணக்கமாகும். தொழுகை பாவங்களை விட்டு தடுக்கும். தொழுகை இறைவனிடம் உதவி தேடும் மகத்தான வணக்கமாகும். தொழுகை நபி அவர்களின் இறுதி வசியத்தாகும். தொழுகை இஸ்லாத்தின் அடையாளமாகும். தொழுகை இறை நம்பிக்கைக்கும் இறை நிராகரிப்புக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தமாகும். தொழுகை நயவஞ்சகத்தை விட்டும் காக்கும். தொழுகை வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும். தொழுகை நாளை மறுமையில் இறைவனை பார்க்கும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். தொழுகை வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படும் வணக்கமாகும். தொழுகை மெஹராஜில், அதாவது வானுலகில் கடமையாக்கப்பட்ட வணக்கமாகும். தொழுகை பதற்றத்தை தடுத்து மன உறுதியை தரும். தொழுகை நரகத்தை விட்டு காக்கும். தொழுகையின் இவ்வுலக சிறப்புகள் நிறைய உள்ளது. எனவே 5 நேர தொழுகையை ஆயுள் உள்ளவரை நாம் தொழுதால் அது நம்முடைய கடந்த காலத்தையும் சீராக்கிவிடும், நம்முடைய எதிர்காலத்தையும் ஒளிமயமாக்கிவிடும். மேலுள்ள செய்திகள் அனைத்தையும் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலிருந்து தொகுக்கப்பட்ட வரிகள் தான் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு காலத்திலும் தொழுகையை மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள்.